என்னங்க, எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? என்னடா புத்தாண்டு அதுவுமா திடீர்னு இவங்க வந்து பேசுகிறாங்களே அப்படின்னு பார்க்குறீங்களா? ஒன்றுமே இல்லைங்க. மார்கழி உற்சவத்தினுடைய 17வது நாளுக்காக இன்னைக்கு நான் எனக்கு தெரிஞ்ச கருத்தை உங்களோட ஷேர் பண்ணலாம் அப்படின்னு வந்திருக்கேன். ஆமாங்க, முதல்ல நாங்கள் எங்கள் கல்லூரி சார்பாகவும் எங்கள் தமிழ்துறை சார்பாகவும் என்ன சொல்ல விரும்புகிறோம் அப்படின்னா, எல்லாருக்கும் இனிய ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். எல்லாரும் எப்பயுமே மகிழ்ச்சியாக இருப்போம். ஸோ இந்த நாள் எல்லாருக்குமே நல்லபடியாக தொடங்கட்டுங்க. ஆமாங்க, மார்கழி மாதத்தில் திருப்பாவை திருவம்பாவை அதே மாதிரி அவங்கவுங்களுக்கு பிடிச்ச கடவுள் எல்லாரும் எப்பயும் மனிதத்தை மட்டும் மறந்துடாதீங்க. இப்போ நம்ம பெருசெல்லாம் மார்கழி மாதத்தை பற்றி என்னங்க நியூ இயர் அதுவுமா என்னங்க பேச போகிறீங்க அப்படின்னு தானே யோசிக்கிறீங்க. ஒன்றுமே இல்லைங்க. சுத்தமான காற்று வேணும். அந்த சுத்தமான காற்றுக்கு ஓசோன் ரொம்ப முக்கியம். ஸோ இயற்கையை சீரழிக்காமல் இருக்கணும். நம்ம முன்னோர்கள் ஏதாவது ஒரு விஷயம் பண்ணுறாங்க அப்படின்னா அதில் அறிவியலும் இருக்கும், ஆன்மீகமும் இருக்கும். ஸோ அந்த விஷயத்தை நம்ம கரெக்டாக ஃபாலோ பண்ணுவோம். மனசுக்குள்ளே அன்புங்கிற தெய்வம் இருந்துட்டா யாராலையும் நம்மளை எதுவுமே செய்ய முடியாதுங்க. ஸோ அந்த தெய்வங்களை பற்றி இப்போ எனக்கு தெரிஞ்ச சில கருத்துக்களை அவங்க என்ன சொல்லியிருக்காங்களோ அதோட சேர்த்து சொல்கிறேன். தீராத விளையாட்டு பிள்ளை கண்ணன், தீராத விளையாட்டு பிள்ளை கண்ணன், தெருவிலே பெண்களு கோயாத தொல்லை, தீராத விளையாட்டு பிள்ளை. என்னங்க கண்ணனை பற்றி பாடுறேன் அப்படின்னு யோசிக்கிறீங்களா? ஆமாங்க, ஆண்டாலே கண்ணனை பற்றி பாடியிருக்கும் போது நம்மளாம் சராசரி மனிதர்கள் தானே. ஸோ நாம் இன்னைக்கு ஃபஸ்ட்டு யாரை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா கண்ணனுடைய பெருமைகளை பற்றி பார்க்க போகிறோம். நன்றி. திருப்பாவை 17ஆம் பாடல். அம்பரமே தண்ணீரே சோரே அறம் செய்யும் எம்பெருமான் நந்தகோபாலா, எழுந்திராய் கொம்பனார்க்கெல்லாம் கொழுந்தே குலவிளக்கே, எம்பெருமாட்டி யசோதாய் அறிவுராய், அம்பரம் ஊடறுத்து ஓங்கி உலகளந்த உம்பர் கோமானே, உறங்காது எழுந்திராய், செம்பொற் கடலடிச் செல்வா பலதேவா, உம்பியும் நீயும் உறங்கேலோர் எம்பாவாய். இப்பாடலின் பொருள்: குளிர்ந்த நீரையும் பிறர் திருப்திப்படும் அளவிற்கு உணவையும் வாரி வழங்கும் அளவிற்கு தர்மம் செய்யும் எங்கள் தலைவரான நந்தகோபரே, நீங்கள் எழுந்தருள வேண்டும். கொடி போன்ற இடைகளை உடைய பெண்களுக்கெல்லாம் தலைவியான இளகிய மனம் கொண்ட யசோதையே, மங்களகரமான தீபம் போன்ற முகத்துடன் பிரகாசிப்பவளே, நீ எழுந்திருக்க வேண்டும். விண்ணையே கிழித்து உன் திருவடிகளால் உலகளந்த தேவர்களின் தலைவனான எங்கள் கண்ணனே, நீ கண் விழிக்க வேண்டும். செம்பொன்னால் செய்த சிலம்புகளை அணிந்த செல்வத் திருமகனான பலராமனே, நீயும் உன் தம்பியும் உறக்கத்திலிருந்து எழுந்து எங்களுக்கு தரிசனம் தர வேண்டுமென வேண்டுகின்றனர். அதாவது இந்த திருப்பாவையில வாமன அவதாரத்தை சிறப்பா ஒரு 3 பாடல்ல ஆண்டாள் சொல்லியிருக்கிறாங்க. 3வது பாடல்ல, 17வது பாடல்ல, 24வது பாடல்ல. அதாவது என்ன அப்படின்னா, நல்லவன் தான் அசுரனா இருந்தா கூட, மகாபலிங்கிற மன்னன். ஆனா அவனுக்கு ஒரு கர்வம் இருந்தது, தேவர்களை அடக்கி ஆள முடியும் அப்படிங்கிறது. அப்ப இந்த கர்வம் போகணும் அப்படிங்கிறதுக்காக தான் இறைவன் வாமனனாக அவதாரம் எடுத்து அவனை ஆட்கொண்டார். அப்போ மனிதர்கள் தான் என்கிற கர்வத்தை அடக்க வேண்டும் என்பதை உணர்த்துவதற்காகவே இந்த பாடல் பாடப்பட்டது அப்படின்னு எடுத்துக்கலாம். நன்றி. திருவம்பாவை பாடல் 17. செங்கணவன் பால் திசைமுகன்பால் தேவர்கள்பால் எங்கும் இலாததோர் இன்பம் நம் பாலதாக் கொங்குன் கருங்குழலி நந்தம்மை கோதாட்டி, இங்கு நம் இல்லங்கள் தோறும் எழுந்தருளி செங்கமலப் பொற்பாதம் தந்தருளும் சேவகனை, அங்கண் அரசை அடியொங்கட்கு ஆரமுதை, நங்கள் பெருமானைப் பாடி நலந்திகழ பங்கய பூம்புனல் பாய்ந்து ஆடேலோர் எம்பாவாய். இந்த பாட்டுல என்ன பொருள் சொல்றாங்க அப்படின்னா, செம்மை நிற கண்களை உடைய தலைவனாகிய சிவபெருமான் தேவர்கள் மனிதர்கள் என பாரபட்சமின்றி அனைவரின் மீதும் அன்பு காட்டி அருள் செய்யக்கூடியவர். இவருக்குத்தான் தருவேன் அவருக்குத்தான் தருவேன் என யாரையும் அவர் ஒதுக்குவதில்லை. வேறு எந்த உயிர்க்கும் இல்லாத சிறப்பாக நம்முடைய குறைகள் தவறுகள் அனைத்தையும் மன்னித்து நம்முடைய இல்லங்கள் தோறும் எழுந்தருளி செந்நிற தாமரை போன்ற அழகிய திருவடிகளை காட்டி நமக்கு அருள் செய்யக்கூடியவர் இறைவன். அதாவது இன்னும் கொஞ்சம் இந்த பாட்டோட சிறப்பை சொல்லலாம். என்ன அப்படின்னா, சிவபெருமானனுடைய அருட்குணத்தையும் அவருடைய கருணை எப்படிப்பட்டதுங்கிறதையும் இந்த 17வது பாடல் சிறப்பா உணர்த்துது. எந்த உயிருக்குமே கிடைக்காத சிறப்பு மனிதகுலம் பெற்றிருக்குது அப்படின்னு சொல்றாங்க. இறைவன் இங்க தான் இருக்கிறாரு, இவங்களுக்கு தான் சொந்தம், அவங்களுக்கு தான் சொந்தம் அப்படின்னு யாரும் இறைவனை குறிப்பிட்டு ஒதுக்க முடியாது. இறைவன் எங்கும் நிறைந்தவன்.
எல்லாருக்கும் தன்னுடைய கருணைய சமமா வழங்கக்கூடியவர். இததான் திருவெம்பாவினுடைய ஒவ்வொரு பாடலிலும் மாணிக்கவாசகர் வலியுறுத்துகிறார். அப்படிப்பட்ட இறைவனின் அன்பை அனைவரும் பெறுவோமாக. நன்றி.